இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்காசை சீரியலில் இப்போ ரோஹிணியை பற்றி உண்மை முத்துக்கு தெரிஞ்சிச்சுங்கும் போதே நமக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் நேற்றைய ப்ரோமோவில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைகிட்ட சொல்கிறதும் முத்து ரோஹிணியும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது லைட்டாக அந்த இருமி காமிக்கிறது இதெல்லாம் மட்டும்தான் நான் பார்த்த போது லைட்டாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஒருவேளை முத்து இந்த உண்மையை சொல்ல விடாமல் அண்ணாமலை தடுத்துருவாரோ, ஏன்னா அண்ணாமலை செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நியாயவான் மாதிரி பேசுவார் அண்ணாமலை. இருக்கிறதுலே நான் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன இதெல்லாம் தப்பு, இப்படி பார்சியாலிட்டி பார்க்காது, எல்லாத்தையும் ஒன்றா பார் அப்படிங்குவார். அதாவது இந்த ஏட்டு சுரக்காங்கிற மாதிரி வசனத்தெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சான்னு பார்க்கவே மாட்டார். கண்ணு முன்னாடி அப்போ தான் விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கும் ஸ்ருதிக்கும் நான் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், நீ டயர்டாக வந்திருப்ப குடி அப்படிங்கிறாங்க. வீட்டில் 3 மருமக, முன்னாடியாச்சும் ஒரு மருமக வேலை செய்ய போகாமல் இருந்தாங்க. இப்போ அவங்களும் பூ விற்கிறாங்க, பூ கட்டுறாங்க, 40 மாலைக்கெல்லாம் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டில் சமையல் வேலையும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் 2 பேருக்கு மட்டும் ஜூஸ் அப்படிங்கிறத கேட்க வேண்டியது இப்போ முத்து கேட்க முடியாது. முத்து அது என்ன என் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் அவரே திருப்பி கேட்டுட்டு இருக்க முடியுமா? அண்ணாமலை தானே அந்த வீட்டோட பெரிய மனுஷன். இந்த வீட்டில் சம்பாதிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் ஆக்சுவலாக சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஸ்ருதியோட சேர்த்து 4 பேர். அதிகமாக சம்பாதிக்கிறது முத்து தான் கார் ஓட்டி அதிகமாக சம்பாதிச்சு வீட்டில் குட்டி லோன் காசு, அந்த காசு, இந்த காசு, வீட்டு மளிகை ஜாமா காசு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கடுத்து ரோஹிணிக்கு எக்கச்சக்க செலவு இருக்குது. ஏன்னா அவங்க ஓனர்லாம் கிடையாது. ரோஹிணி அந்த பக்கம் வசீகரனுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க, கடன் வாங்கி சிட்டிக்கு வட்டி காசு கொடுத்துட்டு இருக்காங்க, இது இல்லாமல் வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தா அண்ணாமலையுடைய பென்ஷன் பணமும் ஸ்ருதியுடைய டப்பிங் காசும். ஏன்னா மனோஜும் சம்பாதிக்கல, ரவியும் சம்பாதிக்கல. ரவி அப்ரெண்டிஸாக தான் ஒர்க் பண்ணிருக்கேன், இதுக்கப்புறம் தனி ஹோட்டல் வரைக்கும் சம்பளம் கிடையாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த 4 பேர் சம்பாத்தியத்தில் அதிக சம்பாதிக்கிற முத்துவோட காசை வாங்கிக்கிட்டு முத்துவோட மனைவிக்கு ஜூஸ் கூட போட்டு தர மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு கொடுமையான விஷயம். இதை அண்ணாமலை டக்குன்னு கேட்கல. இவ்வளோ பெரிய உண்மை ரோஹிணியை பற்றி. ரோஹிணி பார்லர் விஷயத்தில் அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, தன்னுடைய மனைவியை ஏமாத்துறாங்க. அதுவும் பார்லரை விற்றுட்டு வேற பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விஜயா பியூட்டி வேர்ல்டுன்னு சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குது இந்த பொண்ணுக்கிட்ட. என்ன விஷயம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், இவர் கூப்பிட்டு கேட்கணும் தனியாக. இவர் முதல்ல என்ன சொன்னார், என்கிட்டக்க இந்த மனோஜ் விஷயத்தை எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்படின்னாரு. ஆனால் இவருக்கு முத்துக்கு கார் போயிட்டு முத்து அந்த கார் துடைக்கிற வேலையில் இருக்காரு, காருக்காக போயிட்டு மீனா போய் அந்த வட்டி கடைக்காரர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, கட்டன் ரைட் வட்டி கடைக்காரர்கிட்ட கெஞ்சுறாங்கிறத ரோஹிணி எல்லார்ட்டையும் தான் வச்சு சொன்னாங்க. சொல்லி தான் எல்லாரும் அசிங்கப்படுத்தி இப்படி போய் சொல்லியிருக்கா பாருங்க, நாங்கள்லாம் அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு ஒவ்வொரு வசனம் பேசி முத்துவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க. கார் துடைக்கிற வேலைக்கு பதிலாக பாரில் போய் வேலை பாரு அப்படின்னாரு மனோஜ். அவர் பாரில் போய் வேலை பாரு, உன்ன மாதிரி குடிகாரனுக்கு அதுதான் சரின்னு சொன்னதுக்கெலாம் நிறைய பேர் கோவம் வரல. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. அவர் கரெக்டாக அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா பல நேரங்களில் இவர் கூட திருப்பி கொடுக்காட்டி ரொம்ப கடைசியில் எல்லா சீரியல் மாதிரி வாயை மூட்டு அமைதியாக இருந்துருவாங்க. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று தான் நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன் என்னன்னா இந்த சீரியலில் மட்டும்தான் யாரும் எதையும் மறைக்கிறது இல்லை. பட்டுன்னு போட்டு உடச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவையில்லாமல் இழுக்காமல் இந்த தியாக செம்மல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உண்மை தெரிஞ்சால் கூட சொல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காருன்னா அது அண்ணாமலை தான். இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லாமல் விட்டாச்சு. இப்போ ரோஹிணியுடைய எல்லா விஷயமும் சேர்ந்து மொத்தமாக மாட்டி விடுற வரைக்கும் இதை இப்போதைக்கு சொல்லாமலே வச்சுட்டு ரோஹிணி அந்த ஆட்டம் பேசி ரோஹிணி டக்குன்னு காசை கொடுத்துட்டு திமிரா வேற பேசி என் புருஷனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லும் போது திருப்பி முத்துவை எல்லாரும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசும்பொழுது முத்துட்ட கோவப்படும் பொழுது எல்லா இடத்துக்கும் இது காரணமாக யார் நிற்கிறான்னு பார்த்தா அண்ணாமலை தான். அண்ணாமலை நீ நியாயமான மனிதனாக நீங்கள் இருங்க, நியாயமான மனிதனா டக்குன்னு இது என்னன்னு சொல்லி கேளுங்க. கேட்டு இந்த அட்லீஸ்ட் ரோஹிணிகிட்ட தனியாக கூப்பிட்டு என்னம்மா ஏதோ பியூட்டி வேர்ல்டுங்கிறத வித்துட்டது உங்கள் அத்தைக்கு தெரியுமா அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லை விஜயாட்ட போய்ட்டு விஜயா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். இவங்க 2 பேர் மட்டும், மற்ற எல்லாரும் இல்லாமல் தனியாக வச்சு ரோஹிணியை கூப்பிட்டு கேட்கலாம். எதையுமே கேட்காம அப்படியே இதை தெரிஞ்சு என்னடாக போகுது அப்படியே விட்டுடுறா அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் எதுவும் பேசாமல் கம்மன் இருக்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் முத்துவோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைதியாக இருந்ததும் அந்த மோசமானவங்க பக்கத்தில் நிற்கிறதாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நிற்கிறது யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலையுடைய இந்த கையாளாதனத்தை பற்றியும் இன்னைக்கு ரோஹிணியை பற்றி சொல்ல வேணாம்னு முடிவெடுத்ததையும் பற்றியும் பல நேரங்களில் பார்சியாலிட்டி பார்க்குறத சொல்லாமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சிறகடிக்காசை சீரியலில் இப்போ ரோஹிணியை பற்றி உண்மை முத்து